நான் டாக்டர் தாரிணி. நான் என்னோட டென்டிஸ்ட்ரியை முடிச்சுட்டு நான் அப்புறம் சிவில் சர்வீஸ்க்கு வந்தேன். சிவில் சர்வீஸில் இது என்னோட 4th அட்டெம்ப்ட்டு. சர்வீஸோட அந்த சீடு வந்து ஸ்கூலில் போட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். இது அம்மா ஒரு டீச்சர் சார். அவங்க எத்தனை ஆயிரம் குழந்தைங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்கும்போது எனக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படுத்தணும்னு தோணுச்சு சார். அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆமாம் சார். டாக்டர் நீங்கள் படிச்சுட்டு சயின்ஸ் ஒரு ஆப்ஷன் எடுக்காமல் எதுக்கு நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் எடுத்தீங்க? சார் எனக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் சார். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது எனக்கு உங்களை பற்றி தெரியாது, எனக்கு கைடன்ஸும் பெருசாக இல்லை, நான் வீட்டில் தான் படித்தேன். படிக்கிற கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணீங்களா இல்லை ரைட்டிங் மெத்தடாலஜி இன்க்ரீஸ் பண்ணீங்களா? என்ன வாட் சேஞ்ச்? நான் கண்டென்ட் நிறைய படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை சார். அதனால் நான் என்ன பண்ணேன், நான் படித்த கண்டென்ட்டை நல்லா படித்தேன். பெட்டர் ப்ரெசன்டேஷன் சார். அப்புறம் யூரோப்பியன் பெயிண்டிங்க்கும் இந்த பெயிண்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சார் மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ். இப்போ ஹிஸ்ட்ரி டெஸ்ட் பேட்ச் நீங்கள் எழுதுனீங்க இந்த டைம் இல்லையா? ஹிஸ்ட்ரி டெஸ்ட் பேட்ச் எழுதுனீங்க. இந்த ஹிஸ்ட்ரி டெஸ்ட் பேட்ச்ல நீங்கள் எதனாச்சும் கற்றுக்கிட்டீங்களா? did it help you or did you learn anything? ஒரு கொஸ்டினை வந்து எப்படி மல்டி டைமென்ஷனில் யோசிக்கிறதுங்கிறது நீங்கள் தான் சொன்னீங்க சார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யூபிஎஸ்சி டாப்பர், இந்த வருஷம் வந்து ரிசல்ட்ல யூபிஎஸ்சியில் ஆல் இந்தியா ரேங்க் 250 வாங்கின டாக்டர் தாரிணி நம்ம கூட இருக்காங்க. அவங்க வந்து நம்ம கூட பேச வந்திருக்காங்க. அவங்க வந்து ஹிஸ்ட்ரி ஆப்ஷன்ஸ் எடுத்து இந்த வருஷம் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த வருஷம் நார்மலோட கொஞ்சம் அதிகமான மார்க், அதாவது 279 வாங்கியிருக்காங்க. அது வந்து இந்த வருஷம் ட்ரெண்ட் பிரகாரம் அது ஒரு நல்ல மார்க் தான். ஸோ இவங்க ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணாங்க, இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, இவங்களுடைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன, ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, இதை பற்றியும் நம்ம பேசலாம்னு இருக்கோம். ஸோ வெல்கம்மா. ஃபர்ஸ்ட் நல்வாழ்த்துக்கள் ஃபார் கெட்டிங் தி சர்வீஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களை பற்றி ஒரு அவுட்லைன் வந்து சொல்லிடுங்க. ஜஸ்ட் உங்களை பற்றி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அவுட்லைன். நான் டாக்டர் தாரிணி. நான் என்னோட டென்டிஸ்ட்ரியை முடிச்சுட்டு நான் அப்புறம் சிவில் சர்வீஸ்க்கு வந்தேன். சிவில் சர்வீஸில் இது என்னோட 4th அட்டெம்ப்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் 2 அட்டெம்ப்ட் வந்து ஐ குடன்ட் கிளியர் ப்ரிலிம்ஸ். அடுத்த தடவை 3rd அட்டெம்ப்டில் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். மெயின்ஸில் வந்து 10 மார்க் இன்னும் அதிகமாக இருந்தால் ஐ வுட் ஹவ் காட் த இன்டர்வியூ கால். அந்த 10 மார்க் இல்லாதங்காட்டி நான் இன்டர்வியூ மிஸ் பண்ணிட்டேன். இப்போ 4th அட்டெம்ப்டில் நான் ஃபார்ச்சுனேட்லி நான் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ கிளியர் பண்ணி இப்போ ஆல் இந்தியா ரேங்க் 250 வாங்கியிருக்கேன். நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போதே ரொம்ப கிரேட் ஸ்டூடெண்ட்டா இல்லை நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாமா? இல்லை சார், அது ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் வந்து ஓ கிரேட்னு இருக்கும் சார். ஒரு ரேஞ்சுக்கு மேலே போனால் ஓ கிரேட்னு கொடுப்பாங்க, அவுட்ஸ்டாண்டிங் சார். ஆனால் நான் வந்து ரேங்க் வைஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கினதில்லை சார். ஒரு 9 to 5 சார், அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ என்ன நல்ல ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கிறதுன்னு தெரியல, பட் ஐ வாஸ் டீசென்ட் ஸ்டூடெண்ட். எஸ் சார். ஸோ நீங்கள் வந்து சிவில் சர்வீசஸ் வந்து படிக்கணுங்கிற கனவு வந்து உங்கள் ஸ்கூல்லேருந்தே இருந்துச்சா இல்லை உங்களுக்கு காலேஜ் வந்ததுக்கப்புறம் வந்துச்சா? சார் அது சிவில் சர்வீஸோட அந்த சீடு வந்து ஸ்கூலில் போட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். 5th-லேயோ 6th-லேயோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் கவர்னர் பற்றிலாம் பேசும்போது ஐஏஎஸ் தான் கவர்னர் ஆவாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போது அந்த மாதிரி ஒரு சின்ன சீடு வந்து அப்போ இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஐஏஎஸ் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமாம் சார். ஐஏஎஸ், இந்த போலீஸ், ஐபிஎஸ், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த எடுத்துருக்கீங்க. வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்லி உங்களுக்கு உங்களுடைய ட்ரீம் அது சிவில் சர்வீஸ்? பேரண்ட்ஸ் டோல்ட் யூ that you have to prepare for civil services இல்ல நீங்க தான் டிசைட் பண்ணீங்களா? இல்ல சார், ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வேணாம்னு சொன்னாங்க சார் வீட்ல. ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்தாங்க. அப்புறம் வந்து இல்லை நான் இது ரொம்ப போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் டென்டிஸ்ட்ரி முடித்தேன் சார். அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஐ காட் 70% சார். ஃபர்ஸ்ட் கிளாஸில் தான் சார் பாஸ் பண்ணேன். ஸோ வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு டென்டிஸ்ட்ரி முடிச்சுட்டு நீ ஏன் சிவில் சர்வீஸ் போகிற அப்படின்னு தான் அந்த கேள்வி தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அப்புறம் வந்து அம்மா ஒரு டீச்சர் சார். அவங்க எத்தனை ஆயிரம் குழந்தைங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்கும்போது எனக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சேஞ்சை ஏற்படுத்தணும்னு தோணுச்சு சார். இப்போ நான் டென்டிஸ்ட்ரியில் இருந்தேன்னா ஒரு நாளைக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 to 40 பேஷண்ட்ஸ் தான் சார் பார்க்க முடியும். அதுவும் ரொம்ப ஹை சார் டென்டிஸ்ட்ரியில் வந்து. ஆனால் கம்மியாக தான் ஒரு மற்ற டாக்டரை விட டென்டிஸ்டாக இருக்கும்போது கம்மியான பேஷண்ட்ஸ் தான் ஒரு நாளைக்கு பார்க்க முடியும். ஏன்னா அந்த ப்ராசஸ் ரொம்ப லென்த்தியான ப்ராசஸாக இருக்கும், மைன்யூட் ஒர்க்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அந்த மாதிரி ஒரு டென்டல் ப்ராப்ளமே வராமல் இருக்கணும்னா நம்ம ப்ரிவென்ஷனில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது டென்டிஸ்டாகவும் என்னால் பண்ண முடியும். ஆனால் இப்போ நான் ஒரு பியூரோக்ராட்டாக இருந்தேன் அப்படின்னா மை ரீச் வுட் பி டு மில்லியன்ஸ். நிறைய கோடி பேர் வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படுத்த முடியும்.
அது எனக்கு எங்க அம்மா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க சார். ஓகே. ஸோ அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆமா சார். அப்போ அவங்க அவங்க படின்னு சொல்லல. ஆனா நான் வந்து ரொம்ப அடம் பிடிக்கிற இதுல இருக்கும்போது அவங்க வந்து சார் கட் பண்ணிக்கலாமா சார்? ஓகே சார். ஓகே. எஸ் சார். ஸோ இது வந்து மதர் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு? அம்மா சைட்ல இருந்து வந்த பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். அவங்க அவங்க சொல்லி நான் படிக்கிறேன் அப்படின்னு தான் ரிலேட்டிவ்ஸ்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க சார். ஆனா அப்படி கிடையாது. நீங்க ஒரு நாளைக்கு வந்து 12 மணி நேரம் 13 மணி நேரம் படிக்கும்போது இன்னொருத்தவங்க சொல்லி நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களால கன்சிஸ்டன்டா அதை பண்ண முடியாது சார். ஏன்னா இந்த 4 அட்டெம்ப்ட்டுமே ரொம்ப சீரியஸான அட்டெம்ப்ட்ஸா தான் சார் இருந்துச்சு. அப்ப வந்து நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் அந்த 10 மணி நேரம் படிக்கும்போது இன்னொருத்தவங்களோட ட்ரீமா இருந்தா அது உங்களால பண்ண முடியாது. அது உங்க உள்ள இருந்து வரணும்னு நினைக்கிறேன் சார். அந்த இன்டர்னல் மோட்டிவேஷன் இருக்கணும். ஓகே. ஸோ அப்போ வந்து நீங்கள் காலேஜ் படித்து முடிச்சு நீங்கள் டாக்டர் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் அட்டெம்ப்ட்ஸ்லாம் கொடுத்தீங்க? ஆமாம் சார். நான் ஒர்க் பண்ணேன் சார். ஒரு 6 மந்த்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் கொடுக்க ஆரம்பிச்சேன் சார். 2020ல என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இருந்துச்சு சார். ஹவு டிஃப்ரெண்ட் இஸ் யுவர் காலேஜ் ப்ரிப்பரிங் ஃபார் த எக்ஸாம்ஸும் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸும் எப்படி ஹவு டிஃப்ரெண்ட் தி ஆர் ப்ரிப்பரேஷன் வைஸ்ல? சார் காலேஜில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு நோய் இருக்குதுன்னா அந்த நோயை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். பட் காலேஜில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கிளினிக்கல் சைடு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு சார். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு சார். இப்போது ஒரு அனாட்டமி வருது அப்படின்னா நான் நிறைய டயக்ராம்ஸ் போடுற மாதிரி இருந்துச்சு சார். அதே வந்து நான் இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் சார். நான் எத்திக்ஸ்லாம் கூட நிறைய டயக்ராம் போட்டேன் சார். இப்போ ஹிஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு கொஸ்டின் வருது, திராவிடியன் ஆர்கிடெக்சர் பற்றி வருதுன்னா ஐ ட்ரூ தட் பிரகதீஸ்வரர் டெம்பிள் அவுட்லைன். ஆமாம் சார். ஆமாம் சார். எஸ் சார். அதனால அந்த மெடிசின் பேக்ரவுண்ட் வந்து இங்கே ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா டக்குன்னு வந்து ஃபேஷியல் நவெல்லாம் போடணும்னா டக்குன்னு வந்து சில் அவுட் ஆஃப் த ஃபேஸை போட்டு நாங்கள் ஃபேஷியல் நவெல்லாம் வரைவோம் சார். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து வேறு ஏதாவது ஒரு கொஸ்டின் வருது. இப்போ எத்திக்ஸ்லாமே டக்குன்னு எடுத்தோன்னையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸை வந்து அதாவது டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் வந்து டக்குன்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கன்விக்ஷன் பற்றி கேட்டிருந்தாங்கன்னா அடுத்து வந்து ஏதாவது அக்கௌண்டபிலிட்டி பற்றியோ அந்த மாதிரி ஏதாவது எத்திக்ஸில் டக்குன்னு மாறும்போது உங்களுக்கு டைமும் ரொம்ப கம்மியாக இருக்கும் சார். எத்திக்ஸில் நிறைய எழுத வேண்டியதும் இருக்கும். அப்போ வந்து அந்த டயக்ராம் தான் சார் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. என்னோட அந்த என் தாட் ப்ராசஸ் வந்து டயக்ராமாக போடும்போது இன்னும் அதிகமாக ஃபாஸ்ட்டாக வந்து வர மாதிரி எனக்கு தோணுச்சு சார். நான் ஃபர்ஸ்ட்டு டயக்ராமை போட்டு அப்புறம் வந்து டயக்ராமை போட எனக்கு ஒரு நல்ல இன்ட்ரொடக்ஷனோ கன்க்ளூஷனோ ஒரு ப்ராபோ ஏதோ ஒன்று வரும் சார். நான் அது இன்ட்ரொடக்ஷனில் இருந்துறேன் சார். சார் இப்போ எத்திக்ஸில் ஒரு டயக்ராம்னா என்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். எதுக்கு டயக்ராம் போட்டீங்க எத்திக்ஸில்? சார் லவ் கொடுத்தீங்கன்னா திரும்ப லவ் வரும், ஹேட் கொடுத்தீங்கன்னா திரும்ப ஹேட் வரும் அப்படின்னு வரும்போது நான் ஏஆர் ரஹ்மான்லாம் போட்டேன் சார். அவரோட இதில் பார்த்துட்டு அமைதியாக இருந்தார். இப்போ அவருக்கு வந்து நிறைய லவ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நார்மலான எக்ஸாம்பிள்ஸ் தான் சார் போட்டேன். இப்போ இதுதான் ஞாபகம் வருது எனக்கு. இந்த டைம் ஆமாம் சார். ஓகே ஓகே. எனக்கு என்னென்ன டாக்டர் நீங்கள் படிச்சுட்டு சயின்ஸ் ஒரு ஆப்ஷன் எடுக்காமல் எதுக்கு நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் எடுத்தீங்க? சார் எனக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் சார். எல்லாரும் இதை தான் கேட்டாங்க. ஹிஸ்ட்ரி வந்து ஸ்கோர் பண்ண மாட்டேங்குது, ஏன் ஹிஸ்ட்ரி எடுக்கிறீங்க அப்படி தான் கேட்டாங்க. கைடன்ஸும் பெருசாக இல்லை சார். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது எனக்கு உங்களை பற்றி தெரியாது. எனக்கு கைடன்ஸும் பெருசாக இல்லை. நான் வீட்டில் தான் படித்தேன். ஸோ வந்து எனக்கு ஹிஸ்ட்ரியில் 230 தான் சார் வந்துச்சு போன தடவை. ஆமாம் சார். தேர்ட் மெயின்ஸில் 230 தான் ஹிஸ்ட்ரியில் வந்துச்சு. இந்த தடவை 280 வாங்கியிருக்கேன் சார். ஆமாம் சார். 279 வாங்கியிருக்கேன் சார். இப்போ இதுக்கு வந்து என்ன ரீசன் நான் நினைக்கிறேன்னா ஹிஸ்ட்ரி எடுத்ததுக்கு இன்னொரு ரீசன் வந்து ஹிஸ்ட்ரியிலிருந்து நிறைய ஒரு லெசன்ஸ் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் சார். கதை தான் சார் ஹிஸ்ட்ரி. வீட்டில் நிறைய பேசுவோம் சார், நிறைய கதை பேசுவோம். அதாவது எப்படி வளர்ந்து வந்தோம் நாங்கள், தாத்தா எவ்வளோ கஷ்டப்பட்டார், அந்த மாதிரி நிறைய பேசும்போது அதுலேருந்து நமக்கு ஒரு லெசன் கிடைக்கும் சார். ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்து நிறையா வாழ்க்கைக்கு உண்டான லெசன் கிடைக்கிற மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு படிக்கிறதுக்கும் பிடிக்கும். அந்த இதுலேருந்து எடுத்து நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீல்ட்லையும் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் எனக்கு வந்து ஹிஸ்ட்ரினாலே ஒரு உள்ளிருந்து வந்து படிக்கிறதுக்கும் ரொம்ப பிடிச்சது சார். அதனால ஹிஸ்ட்ரி வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கதை தான், ஜாலியாக படிக்கலாம். எனிபடி கேன் ரீட் ஹிஸ்ட்ரி சார். அப்புறம் இன்னொன்று வந்து அதுலேருந்து நீங்கள் நிறைய லெசன்ஸ் கற்றுக்கலாம். அதனால இந்த ரெண்டு லைஃபுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்க ஜிஎஸ் படிக்கும்போது கூட உங்களுக்கு வந்து யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சனால கொஞ்சம் நல்லா பண்ணுவீங்க. ஆமா சார். இல்ல? ஆமா சார். சோ அடுத்ததுமா நீங்க வந்து போன வருஷம் நீங்க வந்து மெயின்ஸ் எழுதுனீங்க.
இந்த வருஷமும் நீங்க மெயின்ஸ் எழுதி போன வருஷம் மெயின்ஸ் எழுதி 10 மார்க்ல இன்டர்வியூ போகல. இந்த வருஷம் மெயின்ஸ் எழுதி இன்டர்வியூ போயிட்டு உங்க இன்டர்வியூ மார்க் கம்மியா இருந்தா கூட நீங்க சர்வீஸ்க்குள்ள போயிட்டீங்க. அப்பனா உங்களுடைய மெயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணிருக்கு நீங்க சர்வீஸ்ல. அதாவது நீங்க இப்ப வந்து இன்டர்வியூல வாங்குனது ரொம்ப ஒரு கம்மியான மார்க், நார்மலோட கம்மி மார்க் வாங்கிருக்கீங்க, 151 வாங்கிருக்கீங்க. பட் நீங்க வந்து இதோட இன்னும் கம்மி வாங்கியிருந்தா கூட நீங்க உள்ள சர்வீஸ்க்கு போயிருப்பீங்க. அப்பனா உங்களோட மெயின்ஸோட ஸ்கோர் அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணிருக்கு. அப்ப படிக்கிற கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணீங்களா இல்ல ரைட்டிங் மெத்தடாலஜி இன்க்ரீஸ் பண்ணீங்களா? என்ன வாட் சேஞ்ச் மேட்? பிகாஸ் லாஸ்ட் மெயின்ஸ் முடிஞ்சு இந்த மெயின்ஸ்க்கு ஹார்ட்லி யூ ஹேட் 1 year டைம். அதுல நடுவுல நீங்க ப்ரிலிமினரி படிச்சிருப்பீங்க, நீங்க நடுவுல மத்த வேலையெல்லாம் நீங்க பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த யூபிஎஸ்சி மெயின்ஸுக்காக நீங்க டிராஸ்டிக்கா வந்து பெரிய அளவுல வந்து டைம் கொடுத்துருக்க முடியாது. ஏதோ ஒரு லிமிட்டட் டைம் கொடுத்துருக்கீங்க. அதுல என்ன வாட் டிட் யூ டு which helped you? கரெக்ட் தான் சார். மெயின்ஸுக்கு வந்து நான் கிளியர் பண்ணல, 3rd attempt கிளியர் பண்ணல அப்படின்னும் எனக்கு ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறது தான் சார் டைம் இருந்துச்சு. ஏன்னா ப்ரிலிம்ஸ் இப்போ ரொம்ப ரொம்ப டஃப் ஆகிட்டு வருது. ஸோ வந்து நான் மெயின்ஸுக்குன்னு கொடுக்க முடிஞ்சது அந்த ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் கேப்பில் இருக்க அந்த 2.5 months 3 months தான் கொடுக்க முடிஞ்சது என்னால். அப்போ வந்து நான் ஆப்ஷனலில் வந்து ஸ்கோர் அது கான்சென்ட்ரேட் பண்ண இன்னும் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹிஸ்ட்ரி தான் சார் 2 மாதம் ஃபுல்லாக உட்காந்து படித்தேன். கடைசியில் பார்க்கும்போது ஒரு கடைசி 15 days தான் வந்து நான் ஜிஎஸ்க்கு வச்சுருந்தேன். அப்புறம் மற்ற அந்த 2 மாதத்தில் வந்து ஹிஸ்ட்ரி ஒரே சப்ஜெக்ட் மொனோட்டனஸாக படிச்சுட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சார். அதனால ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு நடுவில் வந்து நான் ஜிஎஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக படித்தேன், எத்திக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தேன். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் சார் படிச்சிருப்பேன் டெய்லியும் இதுக்குன்னு தனியாக ஜிஎஸ்க்கு. அப்போ வந்து அந்த ஜிஎஸ்ல வந்து நீங்கள் கேட்ட மாதிரி நான் கண்டென்ட் நிறைய படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை சார். அதனால நான் என்ன பண்ணேன், நான் படிச்ச கண்டென்ட்டை நல்லா படிச்சேன். பெட்டர் ப்ரெசன்டேஷன்ஸ், பெட்டர் எக்ஸாம்பிள்ஸ், ஏன்னா ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும் அப்படிங்கறதுக்காக நிறைய டாப்பர்ஸோட நோட்ஸ் எல்லாம் இருக்கு சார். ஏன்னா 15 daysக்குள்ள நான் அதை முடிக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் என்னால் நோட்ஸ் அப்போ எடுக்க முடியாது. நியூஸ் பேப்பர் ஹேபிட் அப்படியே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. நிறைய டாப்பர்ஸோட நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அவங்க வந்து எப்படி எழுதியிருக்காங்க, ஒரு கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு டாப்பர்ஸ் காப்பி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார் ஜிஎஸ். அதே மாதிரி ஹிஸ்டரி ஆப்ஷனல்ல வந்து நான் அதுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணங்காட்டி அது கண்டென்ட்டையும் நான் இன்க்ரீஸ் பண்ணேன் சார். அது நிறைய படிச்சேன் சார். அதையும் படிக்கிறதையும் திரும்ப திரும்ப நிறைய ரிவைஸ் பண்ணேன் சார். அப்புறம் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஹிஸ்டரியில வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 90% வர சான்ஸ் இருக்கு சார். அதனால ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் இந்த டயக்ராம் வரைய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஹிஸ்டரியில. ஆமா சார். ஏன்னா ஏன்ஷியன்ட் இந்த கொஸ்டின் கேட்டா இந்த ஏரியா கேட்டாலும் இதெல்லாம் டயக்ராம்ஸ் கொண்டு வந்தாங்க. we can fix it. அது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இல்ல. ஆமா சார். இந்த ஆர்கிடெக்சர் சைடுல கேட்டாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். நான் இப்போ வந்து யூரோப்பியன் பெயிண்டிங்ஸும் இந்தியன் பெயிண்டிங்ஸும் பத்தி கேட்டிருந்தாங்க சார். அப்ப வந்து நான் வந்து ஜஹாங்கரோட அந்த ஹார்ஸ் அதை வந்து நான் வரைஞ்சேன் சார். அப்புறம் யூரோப்பியன் பெயிண்டிங்க்கும் இந்த பெயிண்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சார் மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ். அப்போ அதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப பிக்டோகிராஃபிக்கா ரெப்ரசென்ட் பண்ணேன் சார். அதனால டக்குன்னு எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கும். So this is different than most of the history students. நார்மலா ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ்னா என்ன நினைப்பாங்க, மற்ற இடத்துல எல்லாமே கூட நிறைய போட்டு கண்டென்ட்டா எழுதணும். அவங்க நார்மலா ஒரு கன்வென்ஷனல் ஹிஸ்டரி படிக்கிற மாணவர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்னோவேஷனும் இருக்காது அவங்க ஆன்சர்ல. ஏன்னா நம்ம எங்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹிஸ்டரி எம்ஏ படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், எம்ஃபில் முன்னாடி எம்ஃபில் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நான் பார்த்துருக்கேன். அவங்க என்னன்னா they focus more on volume than precision and innovations. அவங்களோட ஆன்சர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டெப்த் அனாலிசிஸ் இருக்கும், ஆனா ரொம்ப வால்யூமஸா இருக்கும். ஏன்னா நிறைய டைம் நான் கரெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன், இதெல்லாம் மாத்தணும்ப்பா இப்படி எல்லாம் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் டயக்ராம்ஸ் போடுறது, நீங்க சொன்ன மாதிரி சிந்தசிஸ் வேற மாதிரி கொடுத்தா அதுல மார்க்ஸ் நிறைய வருது. அப்புறம் இப்போ சங்கம் லிட்ரேச்சர் பத்திலாம் கேக்குறாங்க அப்படின்னா, இப்போ மதுரையில வந்து கூட்ஸ் எல்லாம் ஏத்திட்டு இருந்தாங்க கப்பலுக்கு கொண்டு போறதுக்கு. அப்போ ஒரு சவுண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிட்ரேச்சர்ல சொல்லியிருக்கோம் சார். அப்போ நம்ம வந்து ரொம்ப டீடைல்டான ஒரு விஷயம் நம்ம படிச்சிருக்கோம் சார். அதை போய் பேரால் எழுதும் போது அது உள்ள போயிடுற மாதிரி இருக்கு சார். அதை வெளியில எடுத்து காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் பாயிண்ட்ஸா தான் சார் எழுதினேன் ஹிஸ்டரியிலையும். அப்போ இது என்னோட பேக்ரவுண்டும் எனக்கு ஒரு வேலை உதவி பண்ணுச்சுன்னு நான் நினைக்கிறேன் சார். டயக்ராம் பாயிண்ட்ஸ் எழுதுறது வந்து அங்க என் பேக்ரவுண்டு என் காலேஜ் டைம்ஸ்ல இருந்தே பழக்கம் சார். அதை அப்படியே இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருந்தேன் சார். ஸோ இப்போ வந்து ஹிஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. இப்போ ஹிஸ்ட்ரி டெஸ்ட் பேட்ச் நீங்கள் எழுதுனீங்க இந்த டைம் இல்லையா? ஹிஸ்ட்ரி டெஸ்ட் பேட்ச் எழுதுனீங்க. இந்த ஹிஸ்ட்ரி டெஸ்ட் பேட்ச்ல நீங்கள் எதனாச்சும் கற்றுக்கிட்டீங்களா? did it help you or did you learn anything? சார் இந்த டயக்ராம் வந்து திராவிடன் அந்த பிரகதீஸ்வர டெப்பிளோட அவுட்லைன் வந்து நான் அப்போ
போட முடியுமான்னு தெரியல சார். ஆனா நீங்க தான் ஒரு உங்க ப்ரீவியஸ் ஸ்டூடெண்டோட காமிச்சிங்க. அது பார்த்தோன்னே ஓகே நம்ம இது ஈஸியா போட்டுடலாமே, நம்ம ஏன் போடாம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் சார். அப்புறம் வந்து ஒரு கொஸ்டினை வந்து எப்படி மல்டி டைமென்ஷன்ல யோசிக்கிறதுங்கிறது நீங்க தான் சொன்னீங்க சார். அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு டெஸ்ட் சீரீஸ் மூலியமா. அவ்வளவுதான் சார். அப்புறம் வந்து நீங்க இந்த மெயின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது ஜிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஹிஸ்டரிக்கு வந்து கேப் இருந்துச்சு, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இது ஆப்ஷனல் எக்ஸாம் எப்பவுமே பாத்தீங்கன்னா வந்து மெயின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் யூ வில் ஹேவ் டைம். அது எப்படி, ஹவு டிட் யூ யூஸ் த டைம்? அந்த ஆப்ஷன் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா இல்ல ரிவிஷன் பண்ணீங்களா? பிகாஸ் ஆப்ஷன் நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்றேன். வாட் டிஃபரண்ட் யூ டிட்? சார் ஃபர்ஸ்ட்லி அந்த கொஞ்ச நாள்ல நான் மேப்பும் ஆனா உங்க மேப் தான் உங்களுக்கு வீக் ஏரியால இல்ல சார். அப்போ எனக்கு மேப் வந்து முன்னாடி படிச்சேன் சார். அப்போ ரிவைஸ் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல சார். இந்த தடவை மேப் ரொம்ப கஷ்டமாவும் இருந்துச்சு சார். அதனால அது பெரிய ரோல் ப்ளே பண்ணல. எல்லாருக்கும் நார்மலைசேஷன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், ஓகே சார். இப்போ அந்த மேப் வந்து ஆனா நான் நல்லா தான் சார் பண்ணேன். இவங்க கேட்டதுல நான் எழுதினது எனக்கு தெரிஞ்சது நான் நல்லா எழுதிட்டேன் சார். ஆனா ரொம்ப இன்டெப்தா வந்து நான் வந்து மேப்பை படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை சார். நான் மோஸ்ட்லி வந்து தியரியில நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் சார். அந்த 4 நாள் கேப்ல வந்து நான் நிறைய ரிவைஸ் தான் சார் பண்ணேன். நான் வந்து இதுல ஆப்ஷன் இருக்கு சார். ஹிஸ்டரியில 3 கொஸ்டின் வந்து ஒரு இது வந்து நீங்க ஒரு கொஸ்டின் மட்டும் சூஸ் பண்ணிக்கலாங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஆமா சார். அப்ப நான் எதுல வந்து 2 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண போறேன்னு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் சார். ஆமா சார். ஏன்ஷியன்ட்ல நான் 2 அட்டெண்ட் பண்ண போறேன், மிடிவல்ல ஒரு பார்ட் அட்டெண்ட் பண்ண, அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன். சோ நீங்க வந்து ஏன்ஷியன்ட்ல வந்து 3 क्वेश्चंस மிடிவல்ல 2 ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. அவுட் ஆஃப் சார் ஏன்ஷியன்ட்ல மேப் + 2, இதுல வந்து மிடிவல்ல ஜஸ்ட் 2, கம்பல்சரி +1. ஆமா டோட்டல் 2, so 5 ஆயிடுச்சு. இது பேப்பர் 2ல என்ன பண்ணீங்க? பேப்பர் 2ல நான் வேர்ல்ட் ஹிஸ்டரியில கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஓகே, வேர்ல்ட் ஹிஸ்டரியில கம்பல்சரி +2 பார்ட் क्वेश्चंस. அப்புறம் மாடர்ன்ல ஒரே ஒரு இது மட்டும் சார். கரெக்ட். ஆமா சார். சோ ஆனா ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் மார்க் வாங்கிருக்கீங்க. ஒரு மார்க் முன்ன பின்ன வாங்கிருக்கீங்க. ஆமா சார். பேரலலா இருக்குல, பேப்பர் 1 பேப்பர் 2 மார்க். மேப் கஷ்டமா இருந்தங்காட்டி 139 வாங்கினேன் சார். மேப் இன்னும் கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா ஐ வுட் ஹவ் காட் ஈவன் மோர் நைஸ் மார்க்ஸ் சார். அந்த 4 நாள்ல வந்து ஐ ரிவைஸ்ட் மோர் சார். இப்போ அந்த ஒரு பார்ட்ல நான் எங்க அதிகமா சூஸ் பண்றேனோ அதை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நான் ரிவைஸ் பண்ணேன். அப்புறம் நான் வந்து டயக்ராம் ஆல்ரெடி வரைஞ்சு வச்சிருந்தேன் சார். இதுக்கெல்லாம் இந்த டயக்ராம் போட்டா நல்லா இருக்கும்ட்டு அந்த டயக்ராம் ஒரு 3 தடவை திரும்ப வரைஞ்சு பார்த்தேன் சார் எல்லாத்துக்கும். இந்த 2 பண்ணேன் சார். ஆனா கடைசியில போக போக ரொம்ப டென்ஷன் அதெல்லாம் பயங்கரமா ஏற ஆரம்பிச்சிச்சு சார். எல்லாத்த பார்த்தாலும் அந்த என்விரான்மெண்ட்டே ரொம்ப டென்ஸா இருந்துச்சு அந்த டைம். எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அந்த டென்ஸ்? அது நீங்க பேசுனதுதான் சார். கடைசி 2 நாளைக்கு முன்னாடி வந்தீங்கன்னு நினைக்கிறேன் சார். அப்ப வந்து சுத்தமா படிக்கவே முடியல சார். ஆமா சார். சுத்தமா படிக்கவே முடியல சார் அந்த டைம். ரொம்ப டென்ஸ்டா உட்காந்துட்டு இருந்த டைம் நீங்க வந்து பிரச்சனை இல்லை, இவ்வளவுதான் ஹிஸ்டரி எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ங்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? நம்ம கடைசியா வந்து ஒரு 5 ஹவர்ஸ்ல வந்து நம்ம 2 நாள் பண்ணோம். ஆமா சார். அது வந்து நார்மலா வந்து எனக்கு நான் யோசிக்கிறேன், மேபி அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா ஃபியூச்சர்ல பண்றதுக்கு யோசிக்கிறேன் சார். அப்ப சுத்தமா ஒண்ணுமே படிக்க முடியாம இருந்த படிச்சு முடிச்சிட்டீங்க. படிச்சுக்கு 2 நாள் தான் இருக்குது, ஆனாலும் ஒரு மாதிரி blank இருக்கு இல்ல? ஆமா சார். நம்ம படிச்சிட்டோமா அப்படிங்கிறது தான் அந்த டைம், அந்த ஃபீல் தான் இருக்கும். அப்ப வந்து நம்ம ஜாலியா தான் சார் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் போச்சு. ஓகே இதை கேட்டா இதில் நான் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஆனா நான் டென்ஸா இருந்து நான் படிக்காம நான் தூங்கலாம் தான் சார் போனேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சரி ஓகே போய் அட்டென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்கோம். மூடும் கொஞ்சம் நல்லா ஒரு ஜாலியான மூடுக்கு வந்து ஒரு நல்ல மைண்ட் செட்டோட போய் எழுதிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு சார். பரவாயில்லைமா. ஸோ உங்களுடைய இன்டர்வியூ பத்தி சொல்லுங்க கொஞ்சம். ஏன்னா அதுதான் உங்களுடைய ஒரு இது இல்லை, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இன்டர்வியூ பத்தி பார்க்கும்போது நான் ரொம்ப நர்வஸா இருந்தேன் சார். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நான் கொடுக்கறது. என் ஃபர்ஸ்ட் மெயின்ஸ்லயும் நான் 700 தான் ஸ்கோர் பண்ணேன். அடுத்து செகண்ட் மெயின்ஸ்ல ஐ காட் 820. இந்த ஃபர்ஸ்ட் மெயின் இன்டர்வியூங்கிறங்காட்டி ரொம்ப நர்வஸா இருந்தேன் சார். என்னோட பெஸ்ட்டும் என்னால் கொடுக்க முடியல. ஐ காட் 151. பட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து இன்னும் ஆசையா தான் இருக்கு. இம்ப்ரூவ் பண்ணுவோம். லெட்ஸ் ஹோப் சார். ஓகே. ஸோ அடுத்தது வந்து இந்த இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நினச்சிங்களா ஏதாச்சும் நம்ம இந்த லிஸ்ட்டுக்குள்ளே போயிடுவோம்னு நினச்சிங்களா, இல்லை நான் ஒரு டாப் 100ல வருவேன்னு நினச்சிங்களா? வாட் இஸ் யுவர் ஃபீலிங்? உங்களுடைய இப்போ ரியலான ஃபீலிங் எப்படி இருந்துச்சு சார்? என்னோட எஸ்ஏ எத்திக்ஸ் அப்புறம் வந்து ஆப்ஷனல் பேப்பர் 1 இதை நான் நல்லா எழுதின மாதிரி தான் சார் இருந்துச்சு. ஆனால் GS 1, 2, 3 வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு சார். எவ்வளோ வரும்னு தெரியல. நான் வந்து
ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்கேன். ஆனா எந்த அளவுக்கு மார்க் வரும் அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் இன்டர்வியூ ரொம்ப சப்ஜெக்டிவ் சார். அந்த டே பொறுத்தும் இருக்கு. அதனால தெரியல சார். நான் என்ன உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு இந்த வருஷம் நம்ம கண்டிப்பா கிளியர் பண்ண போறோம் அப்படிங்கிற ஃபீலிங் இருந்துச்சா, இல்ல பாப்போம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்களா? சார் உள்ள வந்து ஆசை ஹெவியா இருந்துச்சு சார். கண்டிப்பா வந்துடணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. ஆனா வந்து போன தடவை மெயின்ஸுமே நான் கிளியர் பண்ணிடுவேன்னு நினைச்சேன் சார். ஆனா ஐ குடன்ட் கிளியர். நிறைய தோல்வியே பார்த்துட்டு வரும்போது 2 ப்ரிலிம்ஸ், ஒரு மெயின்ஸ் தோல்வி அடைஞ்சதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது அந்த ஒரு அன்சர்டனிட்டி எப்பவுமே இருக்கும் சார். அதுதான் எனக்கும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த எஸ்ஏலாம் நல்லா எழுதியிருக்கேன். எத்திக்ஸ் நம்ம நல்லா எழுதியிருக்கோம். எத்திக்ஸ் ஐ காட் 130 சார். ஆமா, நல்ல மார்க். ஆமா சார். அதெல்லாம் வந்து ஓகே, அது நல்லா பண்ணியிருக்கோம், அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு சார். GS2 அப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு சார். GS2 பேப்பர் எழுதிட்டு இருக்கும்போது ஐ காட் எக்ஸ்ட்ரீம்லி டீஹைட்ரேட்டட். ஐ வாஸ் அபவுட் டு ஃபெயிண்ட். அதனால GS2ல எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சு சார். ஆமா சார், ஆமா சார். ஐ காட் 116 ரொம்ப கஷ்ட போட்டாங்க மார்க். இந்த வருஷம் பேப்பர் 1 பேப்பர் 3 இஸ் a concern for most. பேப்பர் 2 and பேப்பர் 4 you perform. எஸ் சார். எஸ்ஏல கூட உங்களுக்கு நல்ல மார்க் வந்திருக்கு. ஆமா சார். அப்படி எஸ்ஏ என்ன பண்ணீங்க நீங்க? what is your strategy for எஸ்ஏ? சார் எஸ்ஏவை ரொம்ப ஜாலியாக போய் எழுதிட்டு வந்தேன் சார். அங்கே நான் இருந்த எஸ்டேயில் வந்து நான் முதல்வன் ஸ்கீம் மூலியமா அவங்க வந்து வாரம் ஒவ்வொரு எஸ்ஏ வந்து டிஸ்கஸ் பண்ணோம் சார். அதில் டிஸ்கஸ் பண்ண எஸ்ஏ அப்படியே வந்துருந்துச்சு சார். அதனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சார் எஸ்ஏ ஹேண்டில் பண்ணுறது எனக்கு. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எஸ்டேயில் இருந்தாங்க சார், ஜெயவாணின்ட்டு. அவங்க வந்து நல்ல எஸ்ஏ எழுதுவாங்க சார். அவங்க வந்து ஒவ்வொரு டைமென்ஷன்ஸில் எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார். சோ எத்திக்ஸ்க்கு ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி ஏதாச்சும் நீங்க யூஸ் பண்ணீங்களா சார்? நான் எஸ்ஏ டயகிராம்ஸ் போட்டு என் தாட் ப்ராசஸ் அப்பதான் ஜென்ரேட் ஆச்சு. ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ப்ராவர்ப்ஸா இல்லாம ரொம்ப சிம்பிளான ப்ராவர்ப்ஸா, எவ்ரி கிளவுட் ஹேஸ் a silver lining, cleanliness is next to godliness, எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பாரத், அந்த மாதிரி தான் சார். ரொம்ப சிம்பிளா தான் சார் எழுதினேன். நான் இன்னும் யூனிக்கா என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தா, பத்மஸ்ரீ அவார்டீஸ்லாம் இருப்பாங்களே சார், அவங்க கதையெல்லாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா இருக்கும் சார். ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் நம்ம அதுல இருந்து நம்ம we can take ஒருத்தருக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. ஆமா சார். அப்புறம் திரும்ப டாப்பர்ஸோட காப்பீஸ் பார்த்து அவங்க என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எப்படி இருக்கு, அந்த ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு அப்படின்னா அந்த இதோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கும்போது ஃப்ரீ டைம்ல அந்த இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு யூடியூப்ல போய் ஏதாவது வீடியோ இருந்துச்சுன்னா அதை பார்ப்பேன் சார். இந்த மாதிரி தான் சார் பண்ணிட்டு இருந்தேன். எஸ்ஏலையும் அதே தான் சார். அதே எக்ஸாம்பிள் கொஞ்சம் விரிவா எஸ்ஏல எழுதினேன் சார். இந்த ஹேண்ட் வாஷிங் டெக்னிக் கண்டுபிடிச்ச அந்த இக்னெல் அப்படிங்கிற அந்த டாக்டர், அவரு எதனால அந்த ஹேண்ட் வாஷிங் டெக்னிக் கண்டுபிடிச்சாரு, அதை கொஞ்சம் ரிலேட் பண்ணி ஒவ்வொரு டாபிக்கும் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல யோசிச்சு எஸ்ஏக்கு யூஸ் பண்ணேன் சார். அதை அப்படியே சிங்கிள் வேர்டா வந்து எத்திக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிட்டேன் சார். ஸோ நீங்க வந்து உங்களோட கஷ்டமான டயத்துல எப்படி நீங்க வந்து உங்களுக்கு how did you keep yourself motivated? சார் என் அப்பா தான் சார் என்ன மோட்டிவேட் பண்ணுவார் ரொம்ப. எல்லாரும் பேரண்ட்ஸ் கிட்டலாம் சொல்ல மாட்டாங்க சார் நிறையா. இந்த மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டா ஃபீல் பண்ணிடுவாரோ, நம்ம அப்பா கிட்ட சொன்னா அவங்களால ரிலேட் பண்ண முடியுமா, இல்லை அவங்க எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது, நம்ம கஷ்டப்படுறோன்னு அவங்க நினைக்கக்கூடாது அப்படிங்கிறக்கா சொல்ல மாட்டாங்க. நான் டெய்லி 1 மணி நேரம் பேசுவேன் சார் எங்கள் அப்பாட்ட. அது வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உண்டான ஒரு விஸ்டம் இருக்கு சார். நமக்கு வந்து அது இல்லை சார். இந்த சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு வந்து அது இல்லை. ஒரு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடக்கிறதா இருக்கட்டும். இப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு வந்து ரிசல்ட்டே வரமாட்டேங்குது, 3 அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆகிட்டேன், 4வது அட்டெம்ப்ட் எழுதிட்டு இருக்கேன், இப்பயும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேற நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்லாமும் நிறைய இருந்துச்சு சார். அம்மா ஷி வாஸ் நாட் வெல். ஒரு மாதம் அம்மா ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுற மாதிரிலாமும் போயிருச்சு. அப்பயும் வந்து ரொம்ப டிமோட்டிவேட்டிங்காக இருக்கும். இந்த ப்ராசஸே மென்டலி டாக்ஸிங்கான ஒரு ப்ராசஸ். அப்போ வந்து எங்கள் அப்பாட்ட தான் சார் பேசுவேன், இப்படி இருக்கு டாடி, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ அப்பா சொல்கிற நிறைய விஷயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு சார். ஏன்னா இது வந்து ஒரு 4 வருஷம் நம்ம படிக்கிறோம், நமக்கு வெற்றி கிடைச்சிருச்சு, நம்ம வந்துட்டோம். ஆனால் மற்ற ஃபீல்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்லாமும் நிறைய கஷ்டப்பட்டு தான் சார். நம்ம பேரண்ட்ஸும் வந்திருப்பாங்க, நம்ம சுற்றி இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. எங்கள் அப்பா அந்த கதையெல்லாம் சொல்லி எல்லாத்து வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும், அதை நம்ம முன்னேறி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிலேட்டபிளான எக்ஸாம்பிள்ஸ் தான் நிறைய சொல்லுவார் சார். அப்புறம் கோயிலுக்கு போவோம் சார், போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு கடவுள்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு முருகன் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு. வெரி குட்மா. ஆனால் இவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் 4 இயர்ஸ் கண்டினியூஸாக ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சர்வீஸ் வாங்கி அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இது த ஹார்டர் த டிஃபீட் த கிரேட்டர் த சக்ஸஸ். ஆமாம் சார். இல்லை
நான் மெயின்ஸ் 10 மார்க்ல ஃபெயில் ஆனேங்கிறது எனக்கு அப்ப தெரியல சார். மெயின்ஸ் ஃபெயிலுன்னு மட்டும் தான் வந்துச்சு. ஆனா 10 மார்க்ல ஃபெயில்னு பார்க்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா ஆமா இருந்துச்சு. சார். அந்த ஃபெயில்னு வந்தோடனேயும் ரொம்ப டவுன் ஆனிச்சு சார். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பாஸ் ஆயிருவேன் அப்படின்ட்டு. ஆனா ஃபெயிலுன்னு வந்தோடனே ரொம்ப டவுன் ஆனிச்சு. அப்ப நான் முடிவு பண்ணேன் சார், எல்லாத்தையும் அந்த எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணி அந்த அடுத்த அட்டெம்ப்ட் கொடுத்துடணும் அப்படின்ட்டு. அன்னைக்கு உட்காந்து நான் டைம் எடுத்து வச்சு அந்த 12th ஃபெயில் படத்துல வர மாதிரி தான் சார். அந்த 12 மணி நேரம் கிளாக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குவேன், படிப்பேன், அவ்வளோதான் சார். மீதி எல்லாமே அம்மா பார்த்துக்கிட்டாங்க. அந்த ப்ரிவிலேஜ் எனக்கு இருக்கு சார். ஆனால் வீட்டில் உட்காந்து படிக்கிறதுக்கு உண்டான ப்ரிவிலேஜ் எனக்கு எங்கள் அப்பா அம்மா கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம் சார். அது நிறைய பேர்கிட்ட இருக்காது. ஆமாம் சார். வெரி ஹாப்பிமா. ஐ அம் ஆல்சோ வெரி ஹாப்பி. எஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆமா. ஏன்னா கைடன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் சார். நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவங்க மெட்டீரியல் ரொம்ப சாலிடான மெட்டீரியல் தான். ஆனால் அதை எப்படி எடுத்து எழுதுறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு சார். அது நீங்க இருந்தங்கிறது தான் அது அந்த கேப்பை ஃபில் பண்ற மாதிரி இருந்துச்சு சார். நான் பேசிக்கலா என்ன பார்க்குறேன்னா, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, மெட்டீரியல் இந்த காலகட்டத்தில் நாங்கள் படித்த காலகட்டத்தில் இஃப் யூ ஹேவ் அக்சஸ் டு மெட்டீரியல் that will be the key for your success. If you don't have access to material, you will fail. அந்த காலத்துல அக்சஸ்ங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மெட்டீரியல். ஏன்னா அதுதான் யாருக்குமே தெரியாது. யார் எந்த மெட்டீரியல் ஜெராக்ஸ் கடையில போய் நம்ம தேடுறது வைக்கிறது புக் எல்லாம் கிடைக்காது. ஆனா இந்த காலத்துல எல்லாருக்கும் மெட்டீரியல் இருக்குது. ஒரு நல்ல மெட்டீரியல் கிடைச்சு எல்லாருக்கும் கிடைக்குது. பட் வாட் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ் இன் தி பிரசன்ட் டைம்ஸ் இஸ் ஹவு யூ யூஸ் த மெட்டீரியல் டு கிளியர். அந்த மெட்டீரியலை வச்சு இதுல இருந்து என்ன ப்ரிசைஸ் கண்டென்ட் நம்ம எடுக்கிறது, இது எப்படி ப்ரெசென்ட் பண்றது, இதுல என்னென்னலாம் நம்ம மெட்டீரியல் நம்ம ஏன்ஷியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெரிய பெரிய புக்கெல்லாம் கொண்டு கூட என்கிட்ட காமிச்சாங்க ஹிஸ்ட்ரியில். சார் இந்த புக்கை நான் முடிக்கணுமா அப்படி நிறைய மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கணும். ஐ செட் நோ, இது கூட மெட்டீரியல் தேவையே கிடையாது. சிம்பிள் மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கிட்டு இதுல தான் எப்படி மார்க் வாங்குறதுன்னு நம்ம தட் இஸ் அவர் ஸ்ட்ராட்டஜி. பரவாயில்லம்மா, வெரி குட், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். ஓகே.